ஆலங்குளம் அருகே 6 பேரை வெட்டிய குற்றவாளிகளை பிடிக்கும் காட்சியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை பிடிக்கும் காட்சியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்கி கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், ஆலங்குளம் அருகே 6 பேர் அரிவாளால் வெட்டப்பட்ட வழக்கில் தற்போது 8 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதன் தொடர்பான காட்சியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜலட்சுமி, தற்பொழுது அந்த ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் பகுதியில் 6 பேரை அதே நெட்டூரை சேர்ந்த அவர்கள் நேற்று வெட்டிய சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திருநெல்வேலி காவல்துறையால் அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பகுதியில் உள்ள உகந்தான்பட்டியில் இன்று காலை கைது செய்யப்பட்ட அந்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அந்த நெட்டூர் மாதா கோவில் தெருவில் உள்ள நேற்று வாலிபருக்கு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமண வீட்டில் நேற்று மாலை திடீரென புகுந்த 12 பேர் கொண்ட அந்த மர்ம கும்பல் 6 பேரை அரிவாளால் வெட்டி காயப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். அதற்கு முன்தினம் அதே பகுதியை சேர்ந்த அந்த திருமண வீட்டிற்காக பேனர் வைப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக வெறிகொண்ட இந்த மர்ம கும்பல் 12 பேர்களும் நேற்று மாலை அந்த திருமண வீட்டில் உணவு உபசரிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென கஞ்சா போதை மது அறிந்துவிட்டு 4 மோட்டார் சைக்கிள்களில் அந்த 12 பேரும் சென்றிருக்கிறார்கள். உடனடியாக அங்கிருந்த எல்லாரையுமே அரிவாளால் தாக்கியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 6 பேர் மிகவும் படுகாயமடைந்து தற்பொழுது திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அது மட்டுமல்லாமல் வெட்டியும் ஆத்திரம் தீராத அந்த 12 பேரும் அருகில் உள்ள அந்த கார்களின் கண்ணாடிகளை அரிவாளால் வைத்து அடித்து நொறுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பைக்குகளையும் இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு நெட்டூரிலிருந்து மானூர் செல்லும் சாலையில் தெற்குப்பட்டி என்ற கிராமம் உள்ளது. அந்த தெற்குப்பட்டி சாலையில இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இஸ்லாமியர் வசிக்கக்கூடிய அந்த சாலை வழியாக ஒரு கும்பல் வேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறது. நேற்று ஈகை திருநாள் கிடைத்து அந்த பள்ளியில் பெருநாள் விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிகமான பெரியவர்கள் அங்கு கூடியிருந்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக மறித்து, ஏன் வேகமாக செல்கிறீர்கள், மெதுவாக செல்லுங்கள் என்று அந்த கும்பலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பியோடிய அந்த கும்பல் 3 பேர் அந்த கும்பலிடம் முதலாவதாக தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பின்புறம் 3 இருசக்கர வாகனங்களில் 9 பேர் வேகமாக வந்திருக்கிறார்கள். ஏதோ செய்கிறார்கள், நம்மளை பிடித்து விட்டார்கள் என்ற அச்சத்துல உடனே அங்குள்ள ஒரு 2 பேரை அவர்கள் இறங்கி சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். அந்த 2 பேரும் காயப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூடியிருந்தவர்களையும் அரிவாளால் வெட்டுவதற்கு பாய்ந்திருக்கிறார்கள். மக்கள் அலறி அடித்து அந்த வீட்டிற்குள் ஓடுகிற அந்த சிசிடிவி காட்சிகளையும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் அங்குள்ள ஒரு செல்போனையும் திருடி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்படி அரங்கேற்றிவிட்டு அந்த கும்பலானது மானூர் வழியாக உகந்தான்பட்டியில் உள்ள அந்த காட்டுப்பகுதியில நேற்று ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் திருநெல்வேலி காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கிறது. உடனடியாக இன்று காலை ஸ்பெஷல் போர்ஸ் ஆனது திருநெல்வேலி காவல்துறை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பின்புறமல்ல அந்த உகந்தான்பட்டியில் உள்ள கிராமத்தை சுற்றியுள்ள அந்த காட்டு பகுதியில் முட்கள் நிறைந்த அந்த இடங்கள்ல பதுங்கியிருப்பதை கண்டு கொண்ட காவல்துறையினர் ட்ரோன் மூலமாக அவர்களை தேடி இருக்கிறார்கள். அவ்வாறு தேடும் பொழுது அதில் தென்பட்டவர்களை ட்ரோன் மூலமாக ட்ரோன் துரத்துகிற அந்த காட்சிகளை நம்மால் இப்போ காண முடிகிறது. எப்படி காவல்துறை ட்ரோனை இயக்கி அந்த வெட்டிய சம்பவத்தில் கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை துரத்துகிற அந்த ட்ரோன் துரத்துகிறது. உடனடியாக காவலர்கள் அவர்களை கைது செய்கிற அந்த காட்சி வெளியாகிறது. உடனடியாக ஸ்பெஷல் டீம் உள்ள அனைவருமே அந்த கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றவர்களை கைது செய்கிற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இப்படி காவல்துறையினர் அதிரடியாக ட்ரோன் மூலம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த கொடூர குற்றவாளிகளை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அந்த ட்ரோன் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜலட்சுமி, தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 6 பேரை அரிவாளால் வெட்டிய 8 பேர் கொண்ட கும்பலை அதிரடியாக போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அது தொடர்பான ட்ரோன் காட்சியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.